வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரக்கதவு உட்டன் டோர்ஸ் எல்லாமே புது கதவு மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டோரோடைய ஓவர் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி டோர் எவ்வளோ தூசியாக இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ தூசிலாம் இருக்குன்னு. க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டஸ்டிங் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். டஸ்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரஷ் தான். இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்டு எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணிடும். பாருங்கள், இந்த டஸ்ட் எல்லாத்தையும் இந்த ப்ரஷ் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிடுது. இந்த இடுக்குலலாம் ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆயிரும். மாதிரி டஸ்டிங்க்குனே இந்த ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த டோர் மட்டும் இல்லை, நீங்கள் எதுனாலும் டஸ்ட் பண்ணதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக இந்த டோர் ஃபுல்லாகவே நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். டோருடைய ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டையுமே நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ டோரை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாசல் நிலை இருக்குல்ல, அந்த நிலையும் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸையும் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ டோரு நிலை எல்லாமே டஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கோகோனட் ஆயிலை தான் அப்ளை பண்ண போகிறோம் டோர் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் கோகோனட் ஆயிலை டிப் பண்ணிவிட்டு நம்ம டோர் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த டிசைன்ஸு எதுவுமே விட்டுறாதீங்க, எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம டோர் வந்து புது டோர் மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பராக ஜொலிக்கும். நான் இங்கே அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கே நல்ல இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி டோருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வாசல் நிலையை பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த சைடு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த சைடு நான் ஆயில் அப்ளை பண்ணலை. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய டோர் வந்து நல்ல புது டோர் மாதிரி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். கம்ப்ளீட்டாக பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ண டோர் எப்படி இருக்குங்கிற ஓவர்வியூ இப்போ பார்த்துடலாம். நான் கொஞ்சம் பிஃபோர் க்ளீனிங் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் பிக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே மாதிரி உங்கள் வீட்டோடைய டோர்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பிக் எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் பேரோட அந்த பிக்கையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.